தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம் 22வது வாக்கியம், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர். இப்போ நம்ம பார்க்கின்றோம், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். ஒரு நபர் இயேசுவுக்காக பணி செய்கிற சமயத்தில், ஒரு நபர் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது, அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், துறவற வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும், அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருந்த போதிலும் இயேசுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற சமயத்தில் இதோ மற்றவர்கள் சொல்வது இந்த உலகத்துக்கு முக்கியம் கொடுத்து வாழ்கிறவர்கள், இந்த உலகம் சுகம் தேடி போகிறவர்கள் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வெறுப்புவார்கள். வெறுப்பு வைப்பார்கள் என்று சொல்லும்போது எந்த அர்த்தத்தில்? கேலி பேச்சு பேசுவார்கள். அந்த மகனை அந்த மகளை இதோ செயல்பட வைக்காமல் முடக்க வைப்பார்கள். அப்போ நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே, எப்பேற்பட்ட தடை வந்தாலும் சரி, உனக்குன்னு நான் பணி செய்ய வந்திருக்கிறேன் என்றால், அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, உனக்குன்னு நான் பணி செய்ய வந்தேன் என்றால், என் வாழ்நாள் முழுதும் உனக்கு நான் பணி செய்வேன். அது என் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு நான் பணி செய்வேன், என் துறவற வாழ்க்கையிலிருந்து நான் பணி செய்வேன். இதான் என்னோடய ஸ்பின்ஸ்டர் லைஃப், என் பேச்சுலர் லைஃப், என் விடோ லைஃப். எந்த நிலையில் நீ என்னை அழைத்திருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து நான் பணி செய்வேன். யார் என்னை வெறுத்தாலும் சரி, அந்த வெறுப்புக்கு நான் உள்ளாக மாட்டேன். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு போத்தியம், இந்த ஒரு கமிட்மெண்ட் நமக்கு அங்கே இருக்க வேண்டும். இந்த ஒரு உறுதி நாம் எடுத்தோம் என்றால், இந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் எந்த இதிலும் நாம் துவண்டு போக மாட்டோம். மாறாக தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்வோம். இறைசில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உனக்கு நான் பணி செய்கிற சமயத்தில் உன் பெயரின் பொருட்டு நான் இங்கே வெறுப்புக்குள்ளாகிறேன் என்றால் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதன் வழியாக எனக்கு மீட்பை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டு நம் மன்றாடிலே போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதா உனக்கு நான் பணி செய்கிற பொழுது என் குடும்ப அங்கத்தினர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகள், நண்பர்களாக இருக்கட்டும், நான் வாழ்கிற சமுதாயமாக இருக்கட்டும், யார் என்னை தனிமைப்படுத்தினாலும் நான் அங்கே தனி அல்ல. காரணம், நீ என்னோடு இருக்கின்றேன். அந்த போத்தியம், அந்த உணர்வு எனக்கு எப்போவுமே நீ தந்திரலும். என்றும் உன்னோட பணி செய்ய கிருபை எனக்கு தந்திரலும். என்னுடைய பணி வாழ்வில் தோய்வு ஏற்படாமல் இருக்க நீரே எனக்கு துணை புரிந்திலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.